கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. புது பொண்ணு தாலே கிணத்துல விழுந்துருச்சு. யாராவது ஆம்பளைங்க இருந்தா எடுத்தாங்களே. கிணத்துல குதிக்க ஆம்பளைங்க தான் வரணுமா? பொம்பளைங்க குதிச்சா தண்ணி வத்தி போயிருமா? யார்கிட்ட? அவ பொம்பளை சிங்கமாச்சே. இதில் சிறப்பான முறையில் விளையாடி திறமையை வெளிப்படுத்தும் நம்ம ஊர் 2 பெண் புலிகளுக்கு சென்னை பூங்கோதை நாச்சியார் கல்லூரியில் இலவசமாக படிக்க வாய்ப்புள்ளது. கபடி கிபடின்னு வீட்டை விட்டு ஓடி பாரு, கரண்டிய காய்ச்சி கால் இழுத்துருவேன். உள்ள போடி. போ உள்ள. வீட்டுக்குள்ளேயே கடக்கட்டும். கபடியா கேக்குது? கபடி தனியா கிடந்த விளையாடு. கபடி கபடி கபடின்னு கபடியா கபடி. இப்ப எப்படி அவ வெளியில போறாங்கன்னு பாத்துடுவோம். உள்ள வச்சு பூட்டிட்டேன். கொடுங்க, நான் தான் வீட்டுக்கு முதலாளா வருவேன். நானே சாவிய பத்திரமா வச்சுக்கிறேன். வாங்க காட்டுக்கு போலாம். என்ன அங்கே பார்வை? திருவிழாவை முன்னிட்டு வாங்கப்பா. நடத்தப்படும் மாபெரும் கபடி போட்டி இன்னும் 1 மணி நேரத்தில் துவங்க உள்ளதால் மக்கள் அனைவரும் வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதில் பூண்டி பெண் புலி பூங்கோடியின் வீர விளையாட்டை காண அனைவரும் வந்து பாருங்கள். எங்கள் இளைய தளபதி கபடி விளையாடும் அழகை ஊரு பூரா சொல்லி வச்சிருக்காங்க, பூங்கொடி விளையாடுறா பூங்கொடி விளையாடுறான்னு. தரையில் காண வாருங்கள். நான் எப்படி போவேன்? கிடைக்காது. நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, கபடி ரசிகர்கள் ஜெயிச்சா காலேஜ்ல போய் படிக்கலாம். ஐயோ, இப்படி பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்களே. எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுத்துவதையே பொழப்பாக கொண்ட என் போன்ற வாலிபர்களே, நண்பர்களே, காட்டு வேலையே கதியென கிடக்கும் தாய்மார்களே, பாட்டிமார்களே, அத்தைமார்களே, அத்தாச்சிமார்களே மற்றும் நமது ஊரில் தினசரி மழை பொழிய காரணமாக இருக்கும் என் மாமன் மகள்களே, அத்தை மகள்களே, நம் ஊரின் பெருமை அறிய குட்டி யானையில் பக்கத்து ஊரிலிருந்து படையெடுத்து வந்திருக்கின்ற அசலூர் அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாபெரும் கபடி போட்டியை காண விழா கமிட்டியார் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கரடு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏய் தாத்தா, அம்மா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஓட்டு மேல ஏறி வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? பாட்டிய பிக்கப் பண்றதுக்கு 5 நிமிஷத்துல கூரை மேல ஏறி போனியா? இப்ப என்ன ஆயிப்போச்சு? வயசாயிடுச்சுல. ஒரு திருட்டு சாவி போட்டு பூட்டை திறக்க முடியல. உன்னை நம்பி என்ன பண்றது? தாயி, உங்க அம்மாவை மட்டும் திட்டுமா, இந்த தாத்தாவை திட்டாதம்மா. கபடி 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 ஆடி கபடி கபடி கபடி. இன்னும் சில நிமிடங்களில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கபடி போட்டி துவங்க உள்ளதால் விரைவில் வந்து மைதானத்தில் சேருங்கள். அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ அங்க பாரு, ஒருத்தர் போறாரு பாரு. இடிக்கிற மாதிரி ஒரு ஜர்க்கு விட்டுட்டு போ. நீ வேற. இனிமே இவகிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுடி. எது சொன்னாலும் செஞ்சிடுறா. ஐயோ, ஆடு போச்சே. ஐயோ, ஆடு போச்சே. ஓய், நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டை அடிச்சு ஏய், அந்த ஆடு செத்துருச்சுடி. ஓ, கிளவி தப்பிச்சிருச்சா?
சே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ அப்பதா என்னாச்சு? உங்கடி ஆட்டை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. இங்க பாரு என் ஆட்டை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நான் என்ன செய்வேன்? டா நான் பாத்துக்கிறேன். பட்டிக்காடே, அறிவில உனக்கு? கண்ணு முன்னாடி இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா? ரோட்ல எப்படி வரணும் தெரியாது? என்ன லூசு மாதிரி சிரிக்கிறாடி? ஏன் வண்டி முன்னாடி வந்தன்னு கேட்டா சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறா. இல்ல நீ சொன்னியே அறிவு இருக்கா, ரோட்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதான்னு, அத நினைச்சு சிரிச்சேன். ஒரு கண்ணாடி இருந்தா உன் முன்னாடி வச்சு நீயே அந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கோ. புரியல? ரோட்ல வந்த அந்த வாயிலா ஜீவனை அடிச்சது மட்டும் இல்லாம காரை துரத்திட்டு வந்தா இப்படி பேசுற? ஓ, நீதான் அந்த ஆட்டுக்காரால மேலா? நீங்க நடந்துக்கிறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கூசுது. ஒரு ஆட்டை அடிச்சிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி இல்லாம என்ன பேச்சு பேசுறீங்க? அப்போ ஒண்ணு பண்ணு, தெருவுக்கு தெரு இருக்கிற பிரியாணி கடைக்கு போய் உங்களுக்குலாம் குற்ற உணர்ச்சி இல்லையா, மனசாட்சி இல்லையான்னு கேட்டுட்டு வா. அப்ப நான் பதில் சொல்றேன். ஏய் ரொம்ப பேசாத. இது எங்க ஊரு. ஊருக்குள்ள வேகமா வந்தது மட்டும் இல்லாம ஆட்டை அடிச்சுட்டு ஏன் அடிச்சேன்னு கேட்டா திமிரா வேற பேசுறியா? ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? காசு தானே? ஏய் எவ்வளவு வேணும்னு கேட்டு தூக்கி ஏறிடி. காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிட முடியுமா? உனக்கு வேணா அந்த ஆடு பிரியாணியில கிடக்கிற பீஸா தெரியலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. ரத்தமும் சதையுமா எங்க வீட்டில் இருக்கிற எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளா நினைச்சுதான் வளர்ப்போம். ஆட்டை வளர்த்தாலும் மாடு கோழி நாய் எதை வளர்த்தாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சு பாசத்தோட வளர்க்குறது தான் எங்க பழக்கம். உன் காசால செத்து போன ஆட்டை உயிரோட திருப்பி தர முடியுமா? எனக்கு இப்ப அந்த ஆடு உயிரோட வேணும். இங்க பாரு, கிடைச்சதை வாங்கிட்டு போனா நீ தப்பிச்ச. ஏதோ ஆட்டை அடிச்சிட்டேன்னு தான் நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்லனா உன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் பேசக்கூட மாட்டேன். பணத்தை வீசி எறிஞ்சா உன்னை தூக்கிட்டு போய் காலி பண்ணிடுவாங்க தெரியுமா? பெரிய அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணலாம் தானே இவ்ளோ டிராமா போட்டுட்டு இருக்க? பெரிய இவ மாதிரி ஆடு உயிர் பாசம்னு பேசிட்டு இருக்க. ஃப்ராடு பொட்டிக்காடு. உனக்கு காரும் காசும் இருக்கிற திமிர்ல தானே இந்த பேச்சு பேசுற, இந்த ஆட்டம் ஆடுற. உன்ன மவள ஸ்டாப் இட். என்ன பண்ற? யூ இடியட், ஸ்டாப். ஏய் நீ என்ன பேரு ரவுடியா இல்ல தாதாவா? அப்பாவை பொண்ணு கடிச்சு அடிக்கிறதுக்கும் சாணி தூக்கி கார்ல அடிக்கிறதுக்கும்? பா எவனோ ஒருத்த பூங்கொடி அடிச்சிட்டான்ப்பா. வாங்க. என்னடி இது பூங்கொடியவே அடிச்சிட்டாங்களா? வரட்டும், யார் வேணா வரட்டும், நானும் பேசுறேன். இந்த நியாயத்தை நானும் சொல்றேன். வெளியூர்ல இருந்து வந்தா அவ்வளவு இலக்கணமா போச்சு உங்களுக்கு? யோ நடந்தது என்னன்னு தெரியாம நீ தான் பேசிட்டு இருக்க. அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன வேணா பண்ணிருக்கட்டும். தீபிகா எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் நீ எப்படி அடிக்கலாம்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ என்ன போலீஸா? தள்ளுங்கப்பா. இந்த பாவிதான் என் ஆட்டை வண்டி ஏத்தி கொண்டுருச்சு. கொண்டதும் இல்லாம வண்டியை நிறுத்தாம போயிருச்சுப்பா. டேய் என்ன தைரியம் இருந்தா வந்து எங்க போய் வேலை கழிப்பேன். ஏய் நடிங்க. ஏய் நீ சும்மா இருமா. வேணாண்ணே விட்டுருங்கண்ணே. சும்மா இரு. பாட்டி சொல்றத கேளு. நம்ம ஊர் திருவிழா சமயத்துல இந்த மாதிரி அடிச்சு தகராறு பண்ணி நம்ம ஊர் மனத்தை நம்மளே கப்பலேத்த வேணாம். தயவு செஞ்சு விட்டுரு பாட்டி. பூங்கொடிய உன் முகத்துக்கு தான் விட்டுட்டு போறோம். போய் தொலையுது. நாங்கெல்லாம் போறோம்.
வாங்கப்பா அத்தா போங்க போங்க பூங்கொடி சொன்னதுக்காக தான் போறோம், இல்லனா வவுந்துருவோம். சாரிங்க, தெரியாம உங்களை அடிச்சிட்டேன். உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. அதுக்கு முன்னாடி சந்தைக்கு போய் ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா கையில கொடு. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை தொட்டு தடவி பாரு. அப்ப தெரியும் அதுவும் ஒரு உயிர்னு. பூங்குடி ஒரு நிமிஷம். ஆமா, எப்படி இந்த ஊர்ல இவ்வளவு செல்வாக்கு? ஏன்னா நான் தான் இந்த பூண்டியோட தாதா. அசிங்கப்படுத்திட்டேன், அதுவும் அந்த கிராமத்தாளுக்கு முன்னாடி. சரி வா போலாம். நான் வரல. ஏன்? அவ சாணி அடிச்ச கார்ல நான் வரமாட்டேன். சரி, அப்போ உன் சேர் கால்ஸ் வச்சு கழுவு சொல்லு. ஹே, கூல், டென்ஷன் ஆகாத. ஓகே, எனக்கு இந்த கிளைமேட்டில் நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உனக்கு எந்த வித ப்ராப்ளம் இல்லைனா வா. ஆனால் ஒன்று தீபிகா, 2 மலை ஏறி இறங்கணும். வா. எங்க அக்காபத்தை முக்கா சுட்ட பாடாத வய திறந்தே அடி பாடி வா வா அடி பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காபத்தை முக்கா சுட்ட பாடாத வய திறந்தே. பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காபத்தை முக்கா சுட்ட பாடாத வய திறந்தே. பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காபத்தை முக்கா சுட்ட பாடாத வய திறந்தே. ஆத்தாடி, இது என்ன அதிசயமா இவளுக்கு தான் கொசு அதுவும் பகல்லே மருந்து அடிச்சிட்டு இருக்கா. ஆளையும் மூஞ்சையும் பாரு. ஆத்தா கொஞ்சம் நகராத்தா. என்ன இங்க நாத்து அடிக்குது? ஓ, இங்கதான் அடிக்குதா? என்னமா பண்ற? ஏமா, எதுக்குமா கருவாட்டு மேல நாத்து மருந்து அடிக்கிற? என் கருவாடு என்னத்துக்கு ஆகுறது? கொண்டமாதீங்க. Hey, this is 2500 worth, you know. ஏமாப்ல என்னப்பா சொல்லுது இந்த புள்ள? இல்ல மாமா, இது 300 ரூபாயா மாமா? You stupid. 300 ரூபாவா? 2500 னா 2500 ரூபாய். Shit. யாருகிட்ட கதை விடுற? அத்தான் பெரிய வயலுக்கு மருந்து அடிக்கவே 1500 தான் கேட்பாங்க. இத்தினூண்டு பாட்டிலுக்கு போய் 2500 ரூபாய்ங்கிற? என் மாப்பிள்ள 6ஆம் கிளாஸ் படிச்சவன், அவங்கிட்ட போய் சொல்ல முடியாது. பாமா கட்டு, யாரை ஏமாத்த பாக்குற? ஆளை மூஞ்சியும் பாரு, கொந்தாடு. ட்ரெஸ்ஸை கூட கிழிச்சு போட்டு வந்துட்டா என்கிட்ட கதை விடுறா. நான் யாரு? டிரைவரு, வண்டி நிப்பாட்டியா? நிப்பாட்டு. மூத்திர கொண்டி பையல, எத்தனை தடவை மூத்திரம் போவேன்? உனக்கு மூத்திரத்தை தொடச்சே என் பொழப்பு சரியா போச்சு. நல்லாதடா, இந்த எடுத்தாரேன்.
விரும்பாயி விரும்பாயி போய் அவங்க வந்துருச்சு விரும்பாயி என்னை விட்டுட்டு போயிட்டு தனியா விட்டுட்டு போயிட்டு விரும்பாயி நான் தனியா தவிக்கிறேனே விரும்பாயி. ஏன் மாப்பிள இந்த கிழவனுக்கு குசும பாத்தியா? யாருக்குடா குசும்பு? சின்ன வயசுல இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் விரும்பினேன். என் காதல் கை கூடாம போச்சு. இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுடா. அதுதான்டா அழுகுறேன். ஏய் how dare you என்ன மாப்பிள என்ன சொல்லுது இந்த புள்ள? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் முடிச்சுக்கலாம் சொல்லுது. ஐயா கிழவனுக்கு பாரியா பேரன்புமிக்க பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இப்படியெல்லாம் நம்ம ஊர்ல யாரையுமே வரவேற்க முடியாது. அது யாருக்கும் தகுதியே கிடையாது. ஏ ராசுகுட்டி, மைக் அடிச்சா எதனால பேசலாம் நினைக்கிறியா? பாத்து பேசு. மாத்தி மாத்தி கத்தாதீங்கப்பா. ரைட்டுப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நமது ஊரில் இருந்து 2 கபடி வீராங்கனைகளை சென்னை கல்லூரிக்கு தத்தெடுத்து கொண்டு போக வந்திருக்கும் பூங்கோதை நாச்சியார் கலை அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வி பேராசிரியர் பிலோமினா டீச்சர் அவர்களையும், தேசிய கபடி நடுவர்கள் திரு சுப்பிரமணியன், திரு குமார் அவர்களையும் விழா கமிட்டியார் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம். நாம் ஆவலோடு காத்திருக்கின்ற சென்னை பெண்கள் அணியை களமிறங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பார்த்தீர்களா பட்டணத்து படையணியை? அந்த அணியின் தலைவி தீபிகா களமிறங்கும் கம்பீரத்தை காண கண் கோடி வேண்டும். பாரியா பாரியா பாரியா, நம்ம அப்பதான் வெத்தலைய போட்டு நாங்க நீட்டுறப்ப கூட இம்புடு சவும பாக்கலையா? என்ன கலரு! இதோ மயில் கூட்ட மைதானத்தில் இறங்கிவிட்டது. இதுவரை வெறும் மண்மேடாக கிடந்த நம் விளையாட்டு மைதானம் இப்போது புத்து குலங்கும் பூஞ்சோலையாகிவிட்டது. பேஸ் பேஸ், கபடி பார்க்க சூப்பரா இருக்குல்ல? பெருசு, இன்னும் கபடியே ஆரம்பிக்கலையா? தலைவி தீபிகா எக்ஸசைஸ் பண்ற கெத்த பாருங்கயா. அப்படியே வேர்ல்ட் ஃபேமஸ் சானியா மிர்சா மாதிரியே இருக்கு. யார் அந்த சேமியா? நான் சுத்தப்பு எப்ப இருந்து காது டமாராச்சு? அது சேமியா இல்லையா, சானியா. நேஷனல் லெவல்ல கபடி விளையாண்டு பல கப் அடிச்சவங்கயா. சானியா மிர்சா கபடி பிளேயர். அம்மா இதோ 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 எங்கள் பூண்டி பெண் புலிகள் களமிறங்க தயாராகி விட்டனர். எல்லாம் தவுட்டு மூட்டை மாறி என்னல ஒத்தையில வந்து நிக்கிற? மத்த பிள்ளைங்க எங்க? இப்ப வந்துருவாங்க, எல்லாம் கொஞ்சம் வேலையா இருக்காங்க. ஐய இம்புட்டு நேரமா தொண்டை தண்ணி வத்த உங்க பெருமையை பேசி கத்திட்டு இருக்க. இப்படி அவன் அவமானப்படுத்துவீங்க? பட்டணத்து பிள்ளைங்க என்ன புள்ள நினைக்கும்? ராசாத்தி, மாலதி, வானதி, அங்க இருக்கண்ணி, வாங்கம்மா வாங்க. என்னல எல்லாரும் என்னமோ களை எடுக்கிறதுக்கும் கதிர இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. உங்க கேப்டன் பூங்கோடி எங்க? பூங்கொடி என்னடி இது? கபடி விளையாடுற யூனிஃபார்மா அது? ஐய. ஹலோ, எங்களால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் வாங்க. சென்ட் அடித்துக்கொண்டு கம கம என வாசத்தோடு வந்திருக்கும் சென்னை அணியினரே, சாணி வாசத்தோடையும் பறித்துக்கொட்ட வாசத்தோடையும் வந்திருக்கின்ற எங்க ஊரு கருப்பு தேவதைகளோட மோத தயாராகுங்க. கேப்டன்ஸ், எப்பல நான் போவா? வணக்கம்யா. வணக்கம்யா. டாஸ் வின் சென்னை. சாய்ஸ் ரைட். பொசிஷன் பிளேயர்ஸ். இவளுகளுக்காக நான் போகணுமாடி? பரவாயில்லடி, இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, பரவாயில்ல, போயிட்டு வா. ஒத்த புள்ளி கூட எடுக்க முடியாம தோத்து போய்
நம்ம புள்ளைங்கிட்ட கப்ப பறி கொடுக்க எதிரணி களமிறங்குகிறது. இதோ எதிரணி தலைவி தீபிகா ரைடு போகிறார். போமா சானியா பெருசா போயிட்டு எங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்து உட்காரு. விடாத தொட விடாத மடக்கி போட அப்படியே. கபடி அப்படிதான் கபடி தொட விட்டுறாத. கபடி 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 2 பாயிண்ட் போச்சு. 2 points சென்னை. பரவாயில்ல ஆரம்பத்துல பாயிண்ட் எடுத்தா ஜெயிச்சிருவாங்களா? ஏன்பா ராசு, உள்ளூர் பொண்ணுங்களை வசதியா பேசுறது தப்பு இல்ல, ஆனா இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏயா பேச்ச குறைச்சிட்டு மேட்ச பாருயா. பேச வந்துட்டாரு தொன்ன. இதோ எனது சகோதரி மாரியம்மாள் புயல் போல் ரைடு போகிறாள். புள்ளிகளுடன் திரும்பி வருவாள். பூண்டி அணி தனது வெற்றி கணக்கை துவங்க போகிறது. எல்லாம் தவிட்டு மூட்டை சட்டி சட்டியா திங்க மட்டும் தெரியுது. உனக்கு போய் கொடுத்தம் பாரு. சென்னை டு ரைடு. 1 point சென்னை. பூண்டி டு ரைடு. கபடி 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 1 point to சென்னை. One point to சென்னை. சார் டைம் சார். Half time. என்ன புள்ள ஆச்சு உங்களுக்குலாம்? பூங்குடி எங்கடி? ஊர் மனத்தை எப்படியாவது காப்பாத்து. என்ன ரெடியா? சார் ரெடி சார். போனஸ் பாயிண்ட் டு சென்னை. சென்னை அணியினர் வெற்றி புள்ளிகளை ஈட்டிக் கொண்டே இருக்கின்றனர். நான் மறுக்கவில்லை. பூண்டி புலிகள் ஒரு புள்ளி கூட எடுக்கவில்லை. அதையும் நான் மறுக்கவில்லை. ஆணவத்தோடு இருக்கும் சென்னை அணியை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்கள் வீரமங்கை தீர வேங்கை பூங்கொடி களத்தில் இருந்திருந்தால் உங்களால் இவ்வளவு எளிதாக புள்ளிகளை எடுத்திருக்க முடியுமா? கபடி கபடி கபடி. ரைடர் அவுட். பாயிண்ட் டு சென்னை. பூங்குடி இல்லாம உங்களால யாடி விளையாட வர சொன்னது? போடி போய் அவளை கூட்டிட்டு வா. களமும் காலமும் பூங்கொடி காத்து கொண்டிருக்கிறது. பூங்கொடி நிச்சயம் வருவார். வெற்றியை பெறுவார். பொறுமையுடன் காத்திருப்போம். கபடி 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 கபடி. ரைடிங் டைம் ஓவர். ஹலோ மேடம், நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. ரைடு வாங்க. வந்துட்டா நம்ம ஊர் தேவதை வந்துட்டா. புலித்தலைவி பூங்கொடி வந்துட்டா. Time out. நீங்கள் அவனோட எதிர்பார்த்த பூங்கொடி களமிறங்கி விட்டான். என் அத்தை மக ஆட்டத்தை தொடங்கிட்டாயா? தொடங்கிட்டா இனி எதிர்ப்பு கலவலுக்கும் மைதானம் கலகலக்கும். கை தட்டுங்கயா. பூங்கொடி 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 கபடி கபடி. ச்சே.